வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்சய திருதியில் இரவு 8 மணிக்கு மேலே, அதாவது 8 to 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11, இந்த 3 மணி நேரம் மிகவும் விசேஷமான நேரம். 8 to 9 என்பது சுக்கிர ஓரை, 9 to 10 புதன் ஓரை, அடுத்து சந்திர ஓரை. இந்த 3 ஓரைகளில் நம்ம ஒரு தாந்திரிகம் நம்ம வீட்டில் செய்து வைக்க போகிறோம். அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் பண வரவு, பணத்தடை, இதற்கிடையில் பணத்தால் ஏதாவது ஒரு திருஷ்டி இல்லை அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறது, நம்ம ரொம்ப பாடுபடுறோம் ஆனால் நமக்கேற்ற அங்கீகாரம், சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாந்திரிகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அதாவது எத்தனை முயற்சி செய்து நான் பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, நான் இவ்வளோ பாடுபடுறேன் ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, எதுவுமே இல்லை, ஆனால் இன்க்ரிமெண்ட் வரலை, சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட டக்கு டக்குன்னு கிடச்சிடுது, நமக்கு ஒன்றும் நேரமே செட் ஆகலை, என்னான்னு தெரியல, ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை 10 ரூபா வந்தாலும் நமக்கு எடுத்து வைக்க முடியல, எவ்வளோ காசு வந்தாலும் உடனடியாக செலவாயிடுது, வருமானம் வரமாட்டேந்து, அப்படி வந்தாலும் நிற்க மாட்டேந்து, இருப்பு என்பது நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முறையை செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அட்சய திருதியை என்றாலே அட்சயம் என்றாலும் வளர்தல் என்று அர்த்தம். இந்த வளர்வரை சுக்கிரவார சுக்லபட்ச சுக்கிரஹோரையில் நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம், அதுவும் இரவு நேரத்தில் செய்கிறது மிகவும் விசேஷ பலனை கொடுக்கும். கண்டிப்பாக இன்று இரவு 11 மணிக்குள்ளே இதை செஞ்சுடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய, சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு கடுகை பற்றி தான். கடுகு என்பது இந்த சின்ன கடுகு, கருப்பு கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த கடுகை நீங்கள் மசாலா டப்பாவில் இருந்தாலும் அஞ்சரை பெட்டியில் இருந்தாலும் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கருப்பு கடுகு, அந்த கடுகை கொட்டிக்கோங்க, ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் சுத்தமாக ஒரு 5 ரூபாய், ஒரு புதுசாக இருக்கட்டும் இல்லை பழசாக இருந்தாலும் நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. ஏன்னா அது மற்றவங்க கையெல்லாம் போயிட்டு வந்திருக்கும், அதனால் கொஞ்சம் சுத்தப்படுத்தி நல்லா அதை தொடச்சிட்டு அந்த 5 ரூபாயை அந்த கடுகுக்குள்ளே புதைத்து வைங்க. யாரும் பார்க்காத மாதிரி அடியில் வச்சுடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கடுகு கொட்டி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம், எல்லோராலாம். ஆனால் அந்த கடுகுக்கு அடியில் 5 ரூபாய் என்பது கண்டிப்பாக இருக்கணும். அடியில் அந்த 5 ரூபாயை வச்சுடுங்க, சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் அப்பப்போ வாங்கி கூட நிறைவாக அதை குறையாத நிறைவாக நீங்கள் வச்சுனே வாங்க. உங்கள் கிட்ட பணம் உங்கள் வீட்டில் தங்கும், உங்கள் கையில் தங்கும், பணப்புழக்கம் என்பது ஏற்படும். இது ரொம்பவும் அதீத சக்தி கொண்டது இந்த கடுகுக்கு. கடுகுலையே நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். கடுகில் நம்ம ஒரு உண்டியலில் செய்கிறது, அதுக்கப்புறம் கடுகில் ஒரு கோரிக்கையை, நம்மளுடைய எண்ணங்களை எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி கடுகுக்கு ஒரு வசிய சக்தி, பண ஈர்ப்பு வசிய சக்தி உண்டு. அந்த மாதிரி பதிவுகளாக போட்டிருக்கேன், பழைய பதிவுகளில் பாருங்கள். அதனால் இந்த நாளில் இது குபேர நாளாகிய 5 ரூபாய் என்பது குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய இந்த அட்சய திருதியில் மகாலட்சுமி வசியமாக இந்த பொருளை நம் கையால் நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் தனவரவு, பணவரவு, செல்வ செழிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நீங்கள் அட்சய திருதிக்கு இந்தந்த பொருட்கள் வாங்கணும், நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களால் முடிஞ்சது அந்த பொருள்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த முக்கியமான பொருள் உப்பு, சர்க்கரை, பருப்பு, துவரம்பருப்பு, இந்த 3 பொருளில் அந்த ஒரு நாணயங்களை அது மேலே வச்சு நீங்கள் இன்று இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் விடையிற கால பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் அதெல்லாம் அந்த டப்பாவில் கொட்டி நல்லா ஃபுல் பண்ணிவிடுங்க. அந்த நாணயங்களும் அதற்குள்ளேயே நீங்கள் வச்சு அந்த டப்பாவை மூடிடலாம், சரிங்களா? இன்று வைக்கிறது பூஜை அறையில் வளரணும், அட்சயம் வளரணும் அப்படின்னு சொல்லி வைத்து அதை மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் அதை எந்தெந்த டப்பாவில், பருப்பு டப்பாவில், அரிசி டப்பாவில், எதில் நீங்கள் வைக்கிறீங்களோ, சர்க்கரை டப்பாவில் இந்த காசையும் வைத்து நீங்கள் அந்த பொருளை மூடி வைங்க. அது ரொம்ப முக்கியம்.
அப்படி நீங்கள் அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கலை, நான் ஒன்று தான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒன்றை மட்டும் வைங்க. ஆனால் கண்டிப்பாக எது வாங்கினாலும் இந்த கடுகு டப்பா உங்ககிட்ட இருக்கும் இல்லையா மஞ்சரை பெட்டியில், அதில் வந்து 5 ரூபாய் நாணயத்தை கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளே வச்சுடுங்க. சரிங்களா? அதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.